ஓகே நண்பர்களுக்கு வணக்கங்க. இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் அண்ட் தென் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோங்க. சர்வோ ஸ்டெபிலைசரில் பார்த்தீங்கன்னா 2 kVலேருந்து 2000 kV வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோங்க. அதே மாதிரி தான் டிரான்ஸ்ஃபார்மருங்க. டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா கேவி ரேட்டரில் எல்லா டிரான்ஸ்ஃபார்மரும் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 65 kVA 3 phase இண்டஸ்ட்ரியல் டைப் ஆயில் கூல் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் நம்ம பார்க்க போகிறோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ஃபேஸ் மட்டும் தாங்க அப்டேட் பண்ணுறதுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஹையர் கேவியை நாங்கள் அப்டேட் பண்ணுறதே இல்லைங்க. ஸோ அதன்றங்காட்டிக்கு தான் இந்த ஒரு வீடியோங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குன்ற மாதிரி நினச்சிட்றாங்க. ஸோ அது இல்லைங்க, நம்ம வந்து 2 kVலேருந்து 2000 kV வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிக்கு போகுதுங்க. ஸோ அந்த கம்பெனி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரிங்க. அது மாதிரி தான் அந்த ஸ்டெபிலைசர் பண்ணியிருக்கோங்க. இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக நம்ம இந்த டிசைனில் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெபிலைசர் பார்த்துருக்கோங்க. ஒரே ஒரு ஸ்டெபிலைசர் தான் பண்ணியிருக்கோங்க. அதே டிசைனில் இன்னொரு ஸ்டெபிலைசர் பண்ணாங்க. போன டைம் நம்ம எடுக்க முடியலைங்க, வீடியோ எடுக்க முடியலைங்க. அதை டெஸ்டிங் பண்ணுறதெல்லாம் எடுக்க முடியலைங்க, டைம் இல்லாமல் போச்சுதுங்க. அதனால் இப்போ வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேனுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட சர்வோ ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா ஹெவி டைப்புங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியல் டைப்புங்க. நிறைய பேர் நம்ம ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா வீகார்டு கூட கம்பேர் பண்ணுறாங்க. தயவு செஞ்சுங்க, வீகார்டோட ஒர்க்கிங் பிரின்சிபலே வேறுங்க, நம்மளோட சர்வோ ஸ்டெபிலைசரோட ஒர்க்கிங் பிரின்சிபலே வேறுங்க. இது வந்து ஹெவி டைப்புங்க, இண்டஸ்ட்ரியல் டைப் மாடலுங்க, சர்வோ டெக்னாலஜிங்க, சர்வோ ஸ்டெபிலைசருங்க. ஸோ நம்ம நண்பர்கள் வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு நல்லாவே தெரியுங்க. ஸோ ஏன்னா இது வந்து நார்மல் ஸ்டெபிலைசரை விட இது வந்து உங்களுக்கு ஹெவின்றது வந்து எந்த அளவுக்குன்னா, ஒரு வீகர் ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா 2 கிலோ இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்டெபிலைசர் 20லேருந்து 30 கிலோ வருங்க. ஸோ அதுன்றங்காட்டிக்கு தான் நம்ம சர்வோ வந்து நம்ம ரேட்டு வைஸ் வந்து நம்மளோட சர்வோ ஸ்டெபிலைசர் வந்து ஜாஸ்திங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சர்வோ ஸ்டெபிலைசர் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கொடுத்துங்க, ஒவ்வொரு ஸ்டெபிலைசருமேங்க இண்டிவிஜுவலாக வோல்டேஜ் கொடுத்து தான் நம்ம செக் பண்ணி கொடுக்குறோங்க. ஹை கட் ஆஃபுங்க, லோ கட் ஆஃபுங்க அனைத்தையுமேங்க. நம்மளோட ஸ்டெபிலைசரில் மெயினாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ்லையும் சரிங்க, 3 ஃபேஸ்லையும் சரிங்க, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்றது வந்து நம்ம நிறைய வீடியோவில் இல்லைங்க, இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லைங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்டெபிலைசரில் இன்புட் சைடும் பார்த்தீங்கன்னா ஹை கட் ஆஃப், லோ கட் ஆஃப் இருக்குங்க. தட் மீன்ஸ் ஹை இபி சைடுங்க. அதே மாதிரி ஸ்டெபிலைசர்லேருந்து வெளியே போகக்கூடிய சைட்லையும் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் ஹை கட் ஆஃப், லோ கட் ஆஃப் இருக்குங்க, ஓவர்லோட் கட் ஆஃப் இருக்குங்க. நியூட்ரல் வந்து அஃபெக்ட் ஆனால் நியூட்ரல் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலைசரே ஆஃப் ஆகிற மாதிரி நியூட்ரலுக்கு ஃபேஸ் கொடுத்துருக்கோங்க. எல்லா பக்கமுமே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அனைத்து பக்கமும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வைஸ் உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்கோங்க. ஸ்டெபிலைசர் கூலிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு சைடில் கூலிங் ஃபேன்ஸ் கொடுத்துருக்கோங்க. செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அக்யூரேட்டாக போட்டு கொடுக்குறோங்க. ஸோ நம்மளோட ஸ்டெபிலைசர் மற்ற ஸ்டெபிலைசரை காட்டியும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹெவியாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. கொஞ்சம் இல்லைங்க, நல்லாவே நம்ம ஹெவியாக தான் பண்ணிகிட்ருக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏசி வெறும் ஏர் கண்டிஷனர், ஏசி மீன்ஸ் ஏர் கண்டிஷனருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டெபிலைசர் கேட்குறாங்க. அது ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க, நம்மளை அந்த வீகார்டு மாதிரிங்க. பட் அதை விட நமக்கு வந்து குவாலிட்டியாக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. அது கூடி சீக்கிரம் இந்த வீக்லேயே நான் போட்டு விட்றேனுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தவறாமல் நம்ம கம்பெனியை கான்டாக்ட் பண்ணலாங்க. என்கொயரி இருந்தால் கான்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நான் அன்டைமில் நிறைய கால்ஸ் வருதுங்க. ஸோ அது பண்ண வேண்டாம்னு சொல்லலைங்க. ஸோ பண்ணுங்கள், பட் கொஞ்சம் ஒர்க்கிங் ஹவர்ஸில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. கம்ப்ளீட்டான சர்வோ ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.